மருத்துவமனை சொன்னது தான் உண்மை. ஓகே. ஆக்சுவலாக வந்து வெளிநாட்டிலேருந்து நாள் இரவு வந்திருக்காரு. வந்து படுத்திருக்காரு வீட்ல. சரியாக தூக்கம் வரல. ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. சரி ஓகே, நம்ம சாப்பிட்டது ஃப்ளைட்டில் ஒரு வேளை ம், சாப்பிட்ருக்கலாம். ம், ம். சரி ஒரு ஜெலுசில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெலுசில் போட்டிருக்காரு. அப்புறம் அப்பயும் அப்படியே இருந்திருக்கு. அப்புறம் காலையில் வரைக்கும் அப்படியே மெதுவாக அதை சமாளிச்சுட்டு ம், இருந்திருக்காரு. ம். அப்புறம் சரி ஓகே ஹாஸ்பிட்டல் போகலான்னு கிளம்பி வந்திருக்காரு. அதுதான் அவ்வளோ பெரிய பரபரப்பாக மாறிடுச்சு. ஒரு ஏர்லி மார்னிங் வந்தது தான் அவங்களுக்கு சிக்கலாயிடுச்சு. இப்போ இதுவே வந்து ரகுமான் ரொம்ப ரிலாக்ஸாக மத்தியானம் ஒரு 3 மணிக்கு வந்திருந்தாருன்னா அது பெருசாக தெரிஞ்சிருக்காது. ரொம்ப ஏர்லி மார்னிங் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் வராரு அப்படின்னா என்னாச்சோ ஏதாச்சோங்கிற ஒரு பதட்டம் வந்து அங்கேருந்து யாராவது ஒருத்தர் கிளப்பி ம், விட்ருவாங்களே. ம், ம். ஒன்றும் இல்லை. இப்போ நீ எல்லா இடத்துலையும் ஊடகங்கள் இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. இப்போ இவங்க போகும்போது அங்கே யாராவது ஒரு விசிட்டர்ஸ் பார்த்து என்னடா ரகுமானை வந்து ஒரு வீல் சேரில் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க அல்லது மெதுவாக நடந்து போகிறாரு, இப்போ ஏதோ பெரிய பிரச்சனையாச்சு போல இருக்கு அவருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது எங்கேயோ யாரோ ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அது எப்படியோ சேனலுக்கு போய் அது ஒரு பெரிய தலைப்பு செய்தியாக மாறி அதுக்குள்ளே ஆஞ்சியோ ஆப்ரேஷன் வாழ்வு போயிடுச்சுங்கிற அளவுக்கு மாரடைப்பு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. பட்டு அதுதான் அப்போ ஒரு 1/2 ஹவரில் டாக்டர் வந்து அவரை பார்த்துட்டு பரிசோதிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் சார், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. இதான் நடந்தது.